Greetings to everyone. இன்னைக்கு லைஃப் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் பேஷன்ஸ். நம்ம வாழ்க்கையில பொறுமையா இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னு பார்க்க போறோம். பொறுமை அப்படின்றது கடலை விட ரொம்ப பெருசு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதை விட ரொம்ப பெருசு அந்த பொறுமையை நம்ம கடைபிடிக்கிறது. நம்ம வாழ்க்கையில நிறைய சந்தர்ப்பங்கள்ல நம்ம பொறுமையை இழந்துருவோம். எந்த சந்தர்ப்பத்துல நம்ம பொறுமை இழந்தாலும் நம்மளால அதுல இருந்து மீண்டு வர முடியும். ஆனா ஒரு விஷயத்துக்காக நம்ம பொறுமை இழந்துட்டோம் அப்படின்னா நம்மளால அதுல இருந்து மீண்டு வர முடியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பேரிங் வித் அதர்ஸ், கம்பேரிசன். அதாவது நம்மளை விட அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, நம்மளை விட நல்லா படிக்கிறாங்க, நம்மளை விட நல்லா இருக்காங்க, பட் நம்ம லைஃப் மட்டும் இப்படியே இருக்கு அப்படின்ற மாதிரி இது என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பொறுமை இல்லை நம்ம வாழ்க்கை மேல, இல்ல நம்ம செய்யக்கூடிய செயல் மேல. கம்பேரிசனுக்காக நம்ம பொறுமை இழந்துட்டோம் அப்படின்னா அது பின்னாடி நமக்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யூடியூப். ஸோ யூடியூப்ல ஒரு நாளைக்கு எத்தனையோ வீடியோஸ் பப்ளிஷ் ஆகுதுங்க, எத்தனையோ நியூ கிரியேட்டர்ஸ் வராங்க. ஸோ யூடியூப்ல நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகணும், நம்ம சேனல் ரீச் ஆகணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஸோ பொறுமையா இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்ம கான்ஸ்டன்டா இந்த விஷயம் பண்ணும்போது கண்டிப்பா கான்ஸ்டன்டாவும் இருக்கணும். யூடியூப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாகவும் இருக்கணும். ஸோ வாழ்க்கையில நம்ம பொறுமையா இருந்து நம்ம வேலையை கரெக்டா பண்ணணும் அப்படின்றதுக்கு எனக்கு யூடியூப் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதனால நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா அது முதல்ல நமக்கு நல்லதுங்க. நமக்கு வாழ்க்கையில ப்ரெஷரே வராது. ரெண்டாவது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது, அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ அதனால நம்மளுக்கான நேரம் வர வரைக்கும், நம்மளுக்கான டைம் வர வரைக்கும் நம்ம பொறுமையா முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். முயற்சியை மட்டும் என்னைக்கு விட்டுறாதீங்க, முயற்சி பண்ணுங்க. முயற்சியை பொறுமையோட பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் வரும்.